ஹாய் டிஎஸ்டி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெரி ஃபஸ்ட் டைம் கத்தாரில் உள்ள மெட்ரோவில் தனியாக போக போகிறோம். எங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அல்வக்ராலேருந்து அல்காரஞ்ச் அது வரலையும் போகிறோம். ஸோ நான் கிளம்பியாச்சு. வக்ராலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அல்காரஞ்ச் ஸ்ட்ரீட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் கிராக்கர் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. நாங்கள் பட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு மட்டும் தான் அலோடுன்ட்டாங்க. எனக்கும் கத்தாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. நான் இந்தியாவிலேருந்து வெரி ஃபஸ்ட் டைம் வந்து வேலைக்கு வந்தப்போ வந்து இந்த கத்தாருக்கு தான் வந்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா ஃபுட்பால் ஃபிஃபா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. செம்ம செலப்ரேஷன், எல்லா இடமும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு கிராண்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த டைமும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஈது நடக்குது. இந்த ஊர் நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்கவும் சரி, இருக்கவும் சரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஊர். பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கத்தாரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் நிறைய இடம் போகலான்னு இருக்கேன். அங்கெல்லாம் போய் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். எப்படி கத்தார் ஜொலிக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏற்றி கொண்டு வேணா ஸ்பெஷல் இப்படி இருக்குது பாருங்க. ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க. இப்படிதாங்க எல்லா இடமும் இருக்குது. வேறு லெவலுங்க. என்னோட வெரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னா இந்த போட்டிங் தாங்க. ஏன்னா இந்த போட்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் மட்டும் தான் விளாண்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 20 ரியால் சொன்னாங்க, வேணான்னு சொல்லியாச்சு. அப்புறம் 10 சொன்னாங்க, தென் வந்து 5 சொன்னாங்க. 5 அக்செப்ட் பண்ணி ஏறியாச்சு. ஏன்னா ஒரு 5 ரியால்னால் என்ன, ஒரு நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 125 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 125 ரூபாய்க்கு ஒரு 15 minutes to 20 minutes ஆஃப் ட்ராவல் ஓகே தான். போட்டிங்க்கு உள்ளார வந்து டிஜே செட்டப்போட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெப்பி டோனாக போட்டிருந்தாங்க. ஃபேமிலிஸில் நிறைய பேர் வந்து குட்டீஸில் டான்ஸ் ஆடினாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக வந்து கத்தாரை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளைட்ஸோட அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னா நிஜமாலுமே எனக்கு இது தாங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து ஃபுல்லாக ஃப்ளைட்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா? குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கர்நாடகா ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி டான்ஸ் பாட்டு ஓடிட்டுருக்கு. குழந்தைங்களாம் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வக்ரா போகிறோம் வீட்டுக்கு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வக்ராலேருந்து கார்னிச் போயிட்டு கார்னிச் டு வக்ரா வந்தாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம்.